Amrish version 2.2 என்னை எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமே ஃபுல்லாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அம்ரிஷ் நாராயண். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் இதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் அம்ரிஷ் வெர்ஷன் 2.2 நான் எப்படி க்ரியேட் பண்ணேன். நான் எப்படி க்ரியேட் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரை பற்றி சொல்லணும். எந்திரன் படத்தில் 2 பேர் வந்திருப்பாங்க. ஒன்று வசீகரன் டாக்டர் அண்ட் இன்னொருத்தவர் டாக்டர் போரா. இவங்க 2 பேருமே, வசீகரன் ஃபஸ்ட் எடுத்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப வருஷமாக அந்த ரோபோ வந்து க்ரியேட் பண்ண, அதாவது சிட்டின்னு நமக்கு தெரியும். அந்த ரோபோவை க்ரியேட் பண்ண அவ்வளோ வருஷம் எடுத்துப்பார். நம்ம அதேமாரி எந்த ஒரு வருஷமும் எடுத்துக்க போகிறதில்ல. நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சம் நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். இந்த ஒரு ரோபோன்னு சொல்ல முடியாது, ஆனால் உங்களுக்கு வந்து ரோபோ வாய்ஸ் வரும், டூன் ஃபேஸ் வரும். எப்படி இருக்கும், ஏதோ அட்லீஸ்ட் ஒரு அவங்க அளவுக்கு செய்யணுன்னா கூட ஒரு அளவுக்காவது வரும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு டாக்டர் போரா, அவர் வந்து ரோபோவால் தான் கொல்லப்படுவார். அதேமாரி எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நம்ம ஈஸியாகவே செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்போ வந்து நான் இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் நிறையாவே போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து அதை எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். அதுமாரி வந்து முக்கியமாக எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸும் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி பண்ணும்போது இன்னுமே எங்களுக்கு இதுமாரி மோட்டிவேஷனான வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஈஸின்னு தான் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட்டுமே எடுக்க வேணாம், ரோபோட்டிக்ஸும் கற்றுக்க வேணாம், கோடிங்குமே கற்றுக்க வேணாம், எதுவுமே கற்றுக்க வேணாம். ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக செய்யலாம். எப்படின்னா, ரொம்ப ஈஸியாக காமனாக நம்ம நிறையா பேர் வந்து சோஷியல் மீடியா ஆப் யூஸ் பண்ணுவோம். அதில் ஸ்னாப் சாட்னு நிறையா பேர் யூஸ் பண்ணுவீங்கள்ல, அந்த ஸ்னாப் சாட்டில் தான் நம்ம சேவ் பண்ணுவோம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, நான் இத்தனை வருஷம் யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கே இந்த இது தெரியலன்னு சில பேர் சொல்லுவீங்க. சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். அப்பயுமே வந்து அதை எப்படி ரோபோட் வாய்ஸில் மாற்றுறது ஃபுல்லாகவே நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஸ்னாப் சாட் வச்சுக்கிறீங்களோ வச்சுலையோ, நீங்கள் வந்து ஒரு ஆள் வச்சிடலன்னா ஸ்னாப் சாட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். வாங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பார்க்கலாம். நீங்கள் ஸ்னாப் சாட்டை இன்ஸ்டால் பண்ணணுமே, அதில் இருக்கிற லாகின் ப்ராசஸ் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நீங்கள் திரும்பி ஸ்னாப் சாட்டுக்குள்ளே போங்க. போயின்மே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். இங்கே தான் நம்ம வந்து நம்மளோட வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறோம், டூன் வீடியோ ரெக்கார்டு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த ஸ்மைலியை கொடுத்துருங்க. ஸ்மைலி கொடுத்துருமே இதுமாரி லென்சஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அந்த லென்சஸ்லாம் விட்டு எக்ஸ்ப்ளோர்னு இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணணுமே நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணுங்கள். கரெக்டாக டிஸ்னி 3D ஃபேஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஜஸ்னூர் சிங் அப்படின்னு வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுதான் கரெக்டாக வருது, நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கணுனாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இல்லைனா ரெக்கார்ட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோவும் ரெக்கார்ட் ஆகிடும். ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டூன் ஃபேஸோடய ரெக்கார்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாகவே பார்க்கலாம் எப்படி எனக்கு வந்து டூன் ஃபேஸ் வருதுன்னு. நீங்கள் வந்து இதை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எந்த டூன் ஃபேஸ்னாலும் இதை வந்து போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சேவ்னு ஆப்ஷன் காட்டுதில்ல, அதை வந்து சேவ் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து சேவ் டு ஸ்னாப்சாட் அண்ட் கேலரின்னு இருக்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேலரிலையுமே வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். சேவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து அது எனக்கு தானாகவே சேவ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு தடவை உங்களுக்கு வந்து அந்த செட்டிங்ஸில் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா தடவையுமே அதே தானாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ சேவ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து மொத்தமாக பேக் வந்துடலாம். வந்துட்டு உங்கள் கேலரியில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்னாப் சாட்டில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகி காட்டும். நீங்கள் வந்து வாய்ஸ் சேஞ்சர் கொடுக்கணும்ல, இப்போ வந்து நீங்கள் ரோபோட் வாய்ஸ் கொடுக்கணும்ல, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீடியோ வாய்ஸ் சேஞ்சர் டு ரோபோட் அதை ப்ரெஸ் பண்ணுறங்க. அதில் 2வது வரும் வீடியோ வாய்ஸ் சேஞ்சர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் அதை மார்க் பண்ணி கூட காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான். இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நான். இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்தமாரி தான் வரும். ஃபஸ்ட்டு உங்களோட ஏஜ் கேட்கும். நீங்கள் வந்து 12 to 15 கொடுத்துருங்க. ஏன்னா 12க்கு மேலே இருக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகும். ஸோ 12 to 15 கொடுத்துருங்க. ஜஸ்ட் ஸ்டாப். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் ப்ராசஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுறங்க. ரெக்கார்ட் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா சூஸ் மூவி, இப்போ நம்ம சூஸ் தான் பண்ணி ஆகணும். அலோ கொடுத்துருங்க எல்லாத்துக்கும். கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா, இப்போ ரீசெண்டாக வந்ததுக்கு நீங்கள் வந்து அந்த ஸ்னாப் சாட்லேருந்து எடுத்துருங்க. அதை எடுத்தனுமே உங்களுக்கு வந்து
அது ரெக்கார்ட் ஆனது வந்து உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் எப்படி வந்து எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் அப்படின்னு இருக்கும், அதுதான் நான் செலக்ட் பண்ணேன். நீங்கள் வந்து இதில் நிறையாவே இருக்குது, நீங்கள் எந்த வாய்ஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்துருங்க. லோடிங் ப்ளீஸ் வெயிட்னு வரும். இப்போ உங்கள் கேலரியில் போயிட்டு நீங்கள் வீடியோ வாய்ஸ் சேஞ்சர் அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வாய்ஸு பாருங்க, உங்களோட வாய்ஸ் இப்போ உங்களுக்கே தெரியுது ரோபோட் வாய்ஸாக மாறிக்குது. இது வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணுறீங்க, இதுவும் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ரோபோட்டிக்ஸ் எதுவுமே கற்றுக்காம நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுறங்க. இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் இனிமேட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வேணும்னா அதுமாரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்தமாரி கற்றுக்கிட்டு அவங்களும் ரோபோட்டிக்ஸ் தெரியாமல் ரிஸ்க்கே எடுக்காமல் ஈஸியாக செய்யலாம். அதுமாரி வந்து முக்கியமாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறங்க, அப்போ தான் நான் இனிமேட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டுடே. அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க. பாய்.